கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்னைக்கு காலை நேர தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தலர் 9:36 39 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். 39வது வசனம் 2வது பகுதி. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அதாவது இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 39வது வசனத்தில் 2வது பகுதி என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது அதாவது இந்த ஸ்டோரியில் தொர்க்காள் மரிச்சு போகிறாங்க. அவங்க நிறைய நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செஞ்சிட்ருக்காங்க அந்த ஊர் விதவைகளுக்கு. அவங்க அந்த ஒரு சில நாட்களில் வியாதிப்பட்டு மரணம் அடைகிற போது பேதுரு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவரை சீக்கிரமாக வர சொல்லி அவங்க பேதுரு அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள உயிரோடு எழுப்புறாங்க. இதுதான் அந்த ஸ்டோரி. அதில் 39 2வது பகுதியில் என்னென்னா, விதவைகள் எல்லாரும் அழறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லைனை நம்ம பார்க்குறோம். 2வது அங்கே தொர்க்காள் அவங்க கூட இருக்கும்போது செஞ்சு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் காட்டி அவங்கள சூழ்ந்து அந்த பேதுருவை சூழ்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்ன விஷயம்னா, ஒருத்தவங்க மரிச்சு போகிறாங்க அப்படின்னா சாதாரணமாக எல்லாராலையும் அழுதுற முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த மரிச்சு போகிற அந்த பர்சன் அந்த விதவைகள் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க, அவங்கள எந்த அளவுக்கு ஆதரிச்சிருக்காங்க, அவங்கள எந்த அளவுக்கு மதித்து நடந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். முதல்ல தொர்க்காள் அந்த விதவைகளை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த விதவைகள் எல்லாரும் அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 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 பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரையும் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், நம்ம யாருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் அவங்களுக்கு, அவங்க நம்ம மேலே கோச்சிக்கிட்டாலும் அல்லது ஒரு சில மனஸ்தாபங்கள் நிமித்தமாகவும் நாம் நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுற தப்பு அதுதான். நம்ம ஆரம்ப நாட்களில் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்போம். திடீர்னு அவங்கக்கிட்ட பேச்சு குறைஞ்சி போயிருக்கோம். பட் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கள தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவின் அன்பில் வழிநடத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான நம்ம ஒரு சின்ன வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 4:7 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, அன்பு தேவனால் உண்டாயிருக்கு, அன்பு செலுத்துகிற எவனா இருந்தாலும் அவங்க தேவனால் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல நாம் அன்பு செலுத்துகிறவங்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்து நம்மளை அன்பு செலுத்தினது போல நாம் மற்றவங்களை அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 36வது வசனத்தில் 2வது பகுதியில் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையே ஃபஸ்ட்டு அன்பாக தான் இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை அன்பு செலுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அன்பு செலுத்துகிறவங்களா காணப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு சின்ன வசனத்தை பார்க்கலாம். கொலோசையர் 1:10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கணும், அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:10 நம்ம நற்கிரியைகள் செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது நமக்கு தெரியாதவங்களோ அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்ம கூட பயணிக்கிறவங்களோ இந்த மாதிரி நிறைய ஆட்களை நம்ம கடந்து தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அந்த சமயத்தில் நாம கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்த முடியும்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் அன்பு செலுத்துறது மூலயமா, நற்கிரியைகள் செய்கிறது மூலயமா, அவங்கள விசாரிக்கிறதன் மூலயமா, அவங்கள ஆதரிக்கிறதன் மூலயமா, அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறது மூலயமா, இப்படி தான் நம்ம அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியுமே தவிர டக்குன்னு நம்மளால் வேற எதையும் செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அது என்ன அடிப்படையில்னா அன்பு செலுத்துகிறதுலையும் நற்கிரியை செய்கிறதுலையும் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தொர்க்காளை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அதே தான் 39 லாஸ்ட் பகுதியில் விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து.
ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட சாட்சியை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய விதவைகளை வந்து தொர்க்காள் வந்து ரொம்பவும் நேசிச்சு அங்கே இருக்கிற அந்த விதவைகளை ஆதரிச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு கைத்தொழில் தெரிந்திருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்க தைக்கிற ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, டெய்லரிங்காக அந்த ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய விதவைகளை வந்து அவங்க ஆதரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து விதவைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் முன்னாடி நம்ம இப்படி யோசித்து பார்ப்போமே, முன்னாடி வந்து எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான பராமரிப்பு இருந்திருக்காது, அங்கீகாரம் இருந்திருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதவைகளை வந்து தொர்க்காள் வந்து அவங்களுக்கு ஆண்டவரால் கிடைக்கப்பட்ட அந்த தைக்கக்கூடிய வேலை நிமித்தமாக அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய விதவைகளை வந்து ஆதரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு இதை தைக்கிற வேலையாக இருக்கட்டும் அல்லது மற்ற வேறு எதுவோ, அது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய விதவைகளை வந்து அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இதனால் வந்து அப்போது அவங்களுக்கு பேர் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன், விதவைகளை வந்து அவங்களை ஆதரிக்கிறதுனால மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், அல்லது சுற்றி இருக்கிறவங்க நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், அல்லது அவங்க அந்த தைக்கிற வேலையை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம். பட் அதை பற்றி நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணலை, அதை பற்றி நமக்கு தெரியலை. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து நிமித்தமாக அவங்க வந்து அந்த விதவைகளை வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நாம் மற்றவங்கள எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியுமோ, எப்படி ஆதாயப்படுத்திக்க முடியுமோ அதை வந்து நம்ம சரியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை வந்து நாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நற்கிரியையாக இருக்கட்டும், மற்றவங்களை நம்ம நேசிக்கிற விதமாக இருக்கட்டும், மற்றவங்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில் நமக்கு அன்னைக்கு அந்த நாட்களில் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காம போகலாம். பட் நம்ம அந்த இடத்த விட்டு வரும்போதோ அல்லது வந்து அந்த இடத்துல நம்ம கடந்து போகும்போதோ நமக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க மறிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்களோட சாட்சியை சொல்கிறாங்க. இவங்க இல்லைங்கிறத வந்து அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையிலிருந்து அழுறாங்க. அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து பலன் கிடைக்குது, கிடைக்காம போகுது, அது ரெண்டாவது விஷயம். நாம் கிறிஸ்து நமக்கு காட்டின அந்த அன்பையும் அவர் நமக்கு கொடுத்த தாளந்தையும் நம்ம வச்சு மற்றவங்கள நேசிக்கணும். அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த தொற்காலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அவங்க மிகுதியாக செஞ்சுட்டு வந்தாங்க. அதாவது வந்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தால் இல்லை, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், அந்த வார்த்தையை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். மிகுதி அவங்க வந்து அவங்க தைக்கிற வேலையை வச்சு அவங்க அந்த ஜனங்களுக்கு வந்து நிறைய, அதாவது வந்து அதையே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதையே வந்து ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தாளந்து, நம்ம ஒரு வேலை டீச்சிங்காக இருக்கலாம், அல்லது வந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வேலையாக இருக்கலாம், நமக்கு இந்த சமைக்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது எந்த தாளந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு அதுக்கு மேலே ஐயோ எனக்கு அது இல்லை, இந்த டேலண்ட் தான் இருக்குது, எனக்கு அந்த டேலண்ட் இல்லை, வேறு எதுவும் இல்லை, அப்படி நம்ம யோசிக்காமல் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மிஞ்சி நம்ம யோசிக்காமல் அதில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், மற்றவர்களை அதாவது புறஜாதிகளை, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவங்களை எப்படி நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். முதல்ல வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அன்பு செலுத்தினா மட்டும்தான் மற்ற காரியங்கள் தொடர்ந்து வரும். எல்லாத்துக்குமே அடிப்படையாக அன்பு தான் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம அன்பு செலுத்துறவங்களாக இருக்கணும். இன்னொன்று வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்து நிமித்தமாக மற்றவர்களை வந்து நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவுக்காக. நாம் இதை செய்யும்போது இந்த பூமியில் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காம போகலாம். கண்டிப்பாக நமக்கு பரலோகத்தில் இதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை வந்து ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதன் மூலயமா வந்து நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.